ஹாய் எவ்ரிவான். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி அறிக்கை இன்று சிஐடியிலே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இரவோடு இரவாக முக்கிய புள்ளிகள் பலர் தூக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2019 ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு காணப்படுவதாக இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்ட சிலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் வெளிநாடுகளிலே வசித்து வருகின்றனர். இன்னும் ஒரு சில முக்கிய புள்ளிகள் இலங்கையிலும் இருக்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்ததை போன்று 21ஆம் திகதி இதனுடன் தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா? பிள்ளையானும் பிள்ளையானின் வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனுடன் தொடர்பு பட்ட பலரும் இரவோடு இரவாக கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் 2019 ஆண்டு மிக முக்கியமானதொரு ஆண்டாக காணப்படுகின்றது. 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் அதன் வடுக்கள் இன்று வரைக்கும் இலங்கை மக்களிடமே காணப்படுகின்றது. அதற்கான மிக முக்கியமான காரணம் 260 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல் இலங்கை வரலாற்றிலே கருப்பு பக்கங்களால் எழுதப்பட்ட நாளாகவே காணப்படுகின்றது. 6வது வருட நினைவு தினமாக இன்றைய ஈஸ்டர் தாக்குதல் தினம் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்கள் 21ஆம் திகதி அல்லது அதற்கு முன்னர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் என அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்ததற்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் இன்று சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகளின் ஒப்படைப்பு இன்று அல்லது இரவோடு இரவாக பல முக்கிய புள்ளிகள் தூக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. கொழும்பிலிருந்து சென்ற சிஐடி குழுவினர் மட்டக்களப்பிலே தங்கியிருந்த நிலையில் மட்டக்களப்பில் வைத்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையானின் வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இன்னும் பலர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்ட பலர் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடும் பொழுது 2019 ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் முக்கிய காரணமாக அமைந்தது என கூறியிருந்தார். எனவே 2019 ஆண்டு ஆட்சி மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது, யார் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்பது அனைவரும் அறிந்த விடயங்களே. அதே போன்று அசாத் மௌலானா சேனல் 4 வழங்கிய அறிக்கைகள் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளிலே மிக முக்கியமான ஒருவராக சுரேஷ் சாலியும் காணப்படுகின்றார். சுரேஷ் சாலியே இந்த தாக்குதலை நடாத்தியவர்களுக்கும் தாக்குதலை நடாத்த தூண்டியவர்களுக்கும் பாலமாக செயற்பட்டவர் என கூறப்படுகின்றது. அதே போன்று இன்னும் முக்கியமான அரசியல் புள்ளிகள் இலங்கை வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது. என்றாலும் சிலருடைய பெயர்களை இப்போதைக்கு தவிர்த்துக் கொள்வது சிறந்தது. இவர்களின் கைதின் பின்னர் அவர்களின் பெயர்களுடன் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டதன் பின்னர் அவர்களின் பெயர்களுடன் அடுத்த வீடியோ பதிவில் பதிவிடுவோம். அதே போன்று பிள்ளையானின் செயலாளராக செயற்பட்ட அசாத் மௌலானா ஈஸ்டர் தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக சேனல் 4 சுவிட்சர்லாந்தில் இருந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். தனது வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். இவ்வாறான நிலையிலே தற்போதைய விசாரணைகளின் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கனடாவிலிருந்து முன்னாள் வடமாகாண உறுப்பினர் அய்யூப் அஸ்மின் இது தொடர்பாக குறிப்பிடும் பொழுது முக்கியமான அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உட்பட 18 பேரின் பெயர் பட்டியல் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இவருடைய கருத்துக்களிலே முரண்பட்ட கருத்துக்கள் காணப்பட்டாலும் இதே போன்ற சுமார் 18 பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே பிள்ளையான் சிறையில் இருந்த பொழுது பிள்ளையானுடன் அசாத் மௌலானாவே சிறைச்சாலையில் பல முறை உரையாடியுள்ளார். இந்த உரையாடலிலும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அசாத் மௌலானா கூறியிருந்தார்.
அதே போன்று புத்தளத்திலே அமைந்துள்ள வனத்துவில் பிரதேசத்திலே அசாத் மௌலானாவும் சென்றிருந்த நிலையில் சுரேஷ் சாலி உட்பட பலருடைய கலந்துரையாடல்கள் அங்கே இடம்பெற்றிருந்தது. எனவே அங்கே என்ன இடம்பெற்றது, அதன் பின்னரே இந்த தாக்குதல்களும் இடம்பெற்றிருந்தது. பிள்ளையான் கொலை குற்றச்சாட்டிலே சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலின் பின்னர் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டு இவர் வெளியிலும் வந்திருந்தார். எனவே இந்த அரசியல் காய் நகர்த்தல்கள் ஈஸ்டர் தாக்குதலுடன் எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளது என்பது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய சிஐடியினர் ஒவ்வொரு புள்ளிகளாக தட்டி தூக்கும் பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எனவே 6 ஆண்டுகளை கடந்தும் ஒரு சமூகத்தின் மீது சிலருடைய செயற்பாடு காரணமாக கரி பூசப்பட்டிருந்தது. 2 சமூகங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருந்தது. இலங்கையிலே இனவாதம் தூண்டப்பட்டிருந்தது. இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்கும் செயற்பாடு இங்கே நடைபெற்றிருந்தது. என்றாலும் சில நாட்களின் பின்னரே கிறிஸ்தவ சமூகத்திற்கு முஸ்லிம் சமூகத்திற்கும் இடையில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஏற்பட்டிருந்தது. இதனுடன் முஸ்லிம் சமூகம் தொடர்பு பட்டவர்கள் கிடையாது. சில கருப்பு புள்ளிகளை பயன்படுத்தி இது திட்டமிடப்பட்ட செயற்பாடு என்பதை கிறிஸ்தவ சமூகமும் புரிந்து கொண்டது. என்றாலும் மிக பெரும் அநீதியாக 260 பேரின் உயிர்களை பறித்ததுடன் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து இன்றும் வடுக்களுடன் வாழும் சமூகமாக, ஊனமுற்ற சமூகமாக ஈஸ்டர் தாக்குதலூடாக பாதிக்கப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் இருந்து வருகின்றனர். அதே போன்று இதனுடன் தொடர்புபட்ட அனைவருக்கும் தண்டனை வழங்குவதன் ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள மனதளவில் ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு தீர்வாக அமையும். அதே போன்று சமூகங்களுக்கு இடையில் காணப்படும் இந்த கசப்பான உணர்வுகளும் மாற்றமடையும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இரவுடன் எத்தனை புள்ளிகள் தூக்கப்படும், எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள், ஈஸ்டர் தாக்குதலுக்கான முழுமையான முடிவுகள் எட்டப்படுமா, வனாத்துவில் பிரதேசத்திலே என்ன பேசப்பட்டது, பிள்ளையானுடன் சிறையிலே என்ன பேசினார்கள், சஹரானின் தம்பியும் பிள்ளையான் இருந்த பொழுது சிறையிலே இருந்துள்ளார், இவர்களுக்கு இடையில் என்ன கலந்துரையாடல்கள் நடைபெற்றது, இவ்வாறான பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதலின் உண்மையான காரணங்களும் அடித்தளங்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.